ஸ்ரீ தேவி பாகவதம் 229 பகுதி. கங்கையின் மோக மயக்கமும் ராதையின் பொறாமை கோபமும். நாராயணரே, கலியுகத்தில் 5000 ஆண்டுகள் கழிந்த பின் கங்கை எங்கு செல்வாள் என்று நாரத முனிவர் கேட்டார். அதன் பின் கங்கை வைகுந்தத்திற்கு சென்று விட்டாள். அதுபோல சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் வைகுந்தத்திற்கு சென்று விட்டனர். கங்கை ஸ்ரீகிருஷ்ணரின் உடம்பிலிருந்து தோன்றியவள். அவள் கிருஷ்ண பகவானை கண்டதும் அவரின் பேரழகால் கவரப்பட்டு மோகம் கொண்டாள். அவளின் மெய் சிலிர்த்தது. நடப்பது என்ன என்று புரியாது தடுமாறி அவள் மூர்ச்சித்து விழுந்து விட்டாள். அப்போது பேரழகியான ராதா தேவி பெரும் அலங்காரத்துடன் வந்து ஸ்ரீகிருஷ்ணனின் அருகில் அமர்ந்தாள். அவள் கங்காதேவியை பார்த்து பெரும் கோபம் கொண்டாள். மூர்ச்சித்த கங்காதேவி சிறிது நேரத்தில் எழுந்தாள். அவளை கண்ட ராதை கேட்டாள், ஜெகந்நாதரே, மூர்ச்சித்து எழுந்த பின் அப்பெண் மோகத்துடன் உம்மை பார்க்கிறாள், வெட்கப்படுகிறாள், நாணி கோணுகிறாள். அவள் யார்? நீர் பெண்களோடு சல்லாவிப்பதில் வல்லவர். முன்பு ஒரு முறை சந்தன வனத்தில் பிரஜையுடன் சல்லாவிப்பதை நான் கண்டேன். அப்பொழுது எனது தோழிகள் சமாதானமாக பேசியதால் அதை மன்னித்தேன். பின்னர் கோபிகா ஸ்திரீயுடன் கூடி குலாவினீர். அது மட்டுமா, பிருந்தாவனத்தில் பிரபை என்ற பெண்ணோடு கூடி மகிழ்ந்தீர். இவ்வாறு ஏராளமான பெண்களோடு கூடி கழித்ததை நான் கண்டும் காணாதவள் போல் விட்டு விட்டேன் என்று கூறி ராதா தேவி கங்கா தேவியை கோபத்துடன் பார்க்க அவள் சட்டென்று தண்ணீருக்குள் மறைந்து விட்டாள். அதை கண்ட ராதை அந்த நதி நீரை அள்ளி குடித்து வெளியே கொப்பளிக்க முயன்றாள். அவள் தண்ணீருக்குள் மறைந்ததும் ராதை அவளை தேடி பார்த்தாள். நீருள்ள இடங்கள் யாவும் வறண்டு கிடந்தன. அந்நீரில் வாழ்ந்த உயிரினங்கள் யாவும் இறந்து கிடந்தன. நீரில்லாததால் தேவர்களும் பாதாள உலக வாசிகளும் மனுக்கள் முனிவர்கள் பூவுலக வாசிகள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து ராதையையும் கிருஷ்ணரையும் வணங்கினர். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் பல கிருஷ்ணராக தோற்றமளித்தார். யார் உண்மையான கிருஷ்ணர் என்று புரியாது தவித்த அவர்கள் தமது இதய கமலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரை துதித்தனர். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் ராதையுடன் காட்சியளித்து, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ராதைக்கு பயந்து கங்காதேவி எனது பாதத்துள் மறைந்திருந்தாள். பின் ஜல ரூபமாக வெளிப்பட்ட கங்கையை ராதை உண்டு உமிழ் காத்திருக்கிறாள். ஆகையால் கங்கையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அவளை கவனமாக பார்த்திருங்கள் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். பிரம்மதேவர் ராதையின் பக்கம் திரும்பி, தேவி, கங்கை உங்களில் இருவரில் இருந்து தோன்றியவள், அதனால் அவள் தமது புதல்வி என்றார். அதை கேட்ட ராதை சமாதானமடைந்தாள். 229 பகுதி நிறைவடைந்தது.